மகாராஜா வரப்போகிறார். அப்படி வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் திருடனை போல ரகசியமாக வரப்போகிறார் சபையை கொண்டு போகிறதுக்கு. ஆனால் இன்னும் சபை தூங்கிட்டு இருக்குது, விழிப்பு இல்லாமல் இருக்கு, தூங்கிட்டே இருக்கு. வீட்டில் தான் தூங்குறான்னு பார்த்தா பிரசங்கம் பண்ணும்போதே தூங்குறான். அவன் நைட்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. செட்டை நிழலில் உட்காந்துட்டு வந்துட்டா இங்கே தூங்க மாட்டான், அவன் வேற ஒரு நிழலில் உட்காந்துட்டு வரான், செல்ஃபோன் நிழலில் உட்காந்துட்டு வரான் பிள்ளைங்க. அதனால தான் இங்கே வந்து தூங்குறான். ஆமாம், இந்த கடைசி நாட்கள் தேவனுடைய இந்த முதல் வருகை போல இருக்காது. இது நீங்கள் மல்கியா 1:4 வீட்டில் போய் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. இது அடுத்த நீதிபதி வருவதை போல, நியாயாதிபதி வருவதை போல இருக்கும்.